எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து சந்தியா போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நெறைய பேரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, சண்டே இன்னைக்கு. அதனால சமையல்லாம் எதுவும் இல்ல. பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அத போய் பிக் பண்றதுக்காக தான் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி காரும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. My mom took you to a video and then it's come at me. Guys, I'm going so excited. I'm going inside. Yes, I checked it. I think it's kind of water inside. Again, which is going to be annoying. So it's kind of going to sound way better. And then these are the waters. My mom is showing it. It's like a tornado sounding. Sorry guys, the water is like so annoying. Again, and you see you can hear, but you can't hear me. So sorry guys. Okay, ready? Let's start the battle. See, and you see those red thing in front of? Oh, those like a tornado, and I think they're starting. Don't close your ears. They're starting it. But tell you. As you drive through slowly, it's like I have to drive that thing slow, I think. Yeah, probably I like them. I like this boat. Oh, you can see the engine. I saw the engine, man. You could basically see the engine. Yeah. So these are the dryers, air dryers, and then I really like this because how eventually it is wash. And this is a disgusting thing that a bird pooped on my mom's car. So that's where we're washing it too. I saw it too. Okay. But make sure to subscribe to this video. எங்க போறீங்க? பக்கெட் பிரியாணி போறோம். அப்போ அங்க ஒரு பார்க் இருக்கு, அங்க சாப்பிட போறோம். அங்கெல்லாம் போல பாப்பா. போது நம்ம இங்க போறோம். பக்கெட் பிரியாணி. நான் சரி அப்போ பக்கெட் பிரியாணி ஷாப் போய் பார்க் மாதிரி சாப்பிட போறோம். கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது because COVID-19. அப்போ நம்ம window close பண்ணோம். So that's why நம்ம மாஸ்க் கட்டிட்டோம். செக் பண்ணோம். வந்து இங்கெல்லாம் போறேன். ஃபன்னாக்கு பக்கெட் பிரியாணி வாங்குவோம். போதும் பாப்பா சென்டர் போகுது. வேற இல்லை. சொல்லக்கூடிய
இப்ப பார்த்தீங்கன்னா, பிரியாணி பிக்கப்காக தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து கார் வாஷ் பார்த்தீங்க இல்லையா? இங்க வந்து 2 இருக்கு. மேனுவல் 1, ஆட்டோமேட்டிக் 1. நாங்க கார் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக நாங்க ஆட்டோமேட்டிக் கார் வாஷ்க்கே போயிட்டோம். பட் அதுவும் வந்து உள்ள இருந்து உட்காந்துட்டு நாங்க வீடியோ எடுத்ததுனால பெருசா என்ன இருக்கு? வெளியே எப்படி இருக்குன்னு என்னால எடுக்க முடியல. நான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கார் வாஷ் பண்ணும்போது வெளிய இருந்து எடுத்து அது இன்னொரு விளாக்ல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அப்புறம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கார் வாஷ் அதுவும் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் உள்ள போனதுனால, அவனுங்க ஏதோ ரோலர் கோஸ்டர் உள்ள உட்காந்துட்டு ஏதோ கத்திக்கிட்டு ரொம்ப ரகளை பண்ணிட்டு உட்காந்துட்டுருந்தானுங்க. அதுக்கப்புறம் நானு குழந்தைங்க கூட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அ அ பிரியாணி சண்டே வந்து நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்றத நான் போடப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக வீடியோலாம் எடுக்கப் போறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தேன். அவனுக்கு ரொம்ப குஷியாகி நாங்க பேசுறோம்மா, நாங்க பேசுறத கூட நீ போடு அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி அத அங்கங்க உங்க கூட நானு சில கிளிப்பிங்ஸ்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரியாணிய பிக் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. கார்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிரியாணி பிக் பண்றதுக்காக தான் கியூல நின்னுட்டு இருந்தாங்க. கார் பார்க் பண்ணிட்டு நாங்க ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து பிரியாணி டெலிவரி பண்றவங்க வந்தாங்க. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே வந்து பெரிய பார்க் ஒண்ணு இருந்துச்சு. சும்மா அங்க குழந்தைங்கள இறக்கி விட்டுட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு இருந்தோம். ஆமா. போதும். அவன் சொல்லியாச்சு ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? பேர் சொல்லுடி. கார்டு கொடுத்தீங்களா? அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து தலப்பாக்கட்டு பக்கெட் பிரியாணி. அதில பார்த்தீங்கன்னா, 4 முட்டை பிரியாணியோட 4 முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் பக்கோடா, சிக்கன் கிரேவி, ரைத்தா, ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் 2 பீடா குடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, பயங்கர பசி. இந்த மாதிரி வெளிய போயிட்டு வந்து உடனே நம்ம கை கால்லாம் கழுவிட்டு சாப்பிடுற மாதிரி இல்ல. இப்பலாம் குளிக்கிற மாதிரி இருக்கு. குளிச்சுட்டு சாப்பிடுற மாரி தான் இருக்கு. அதனால எல்லாருக்கும் பயங்கர பசியில தான் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம். நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எப்பவாவது ஒரு சமயம் வெளிய ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. ஓகேங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.